பிரதமர் மோடி ஏற்கனவே கோவையில் சாலை மார்க்கமாக பேரணியில் கலந்து கொண்டார். பிறகு சேலத்தில் பொதுக்கூட்டம். இப்படி பிரதமர் மோடி அவர்கள் கொங்கு மண்டலத்தில் கவனம் செலுத்துவது கொங்கு மண்டலத்தில் பாஜகவிற்கு சீட்டுகளை வெல்ல உதவுமா என்று பொதுமக்களிடம் கேள்விகளை முன்வைத்தோம். அவர்களுடைய பதில்கள் உங்கள் பார்வைக்கு. பார்த்தீங்களா, எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் இந்த பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி பார்க்குறாரு. மற்ற நேரத்தில் எப்பயுமே இந்த பக்கம்லாம் வரதும் இல்லை, ஒன்றும் இல்லை. வடநாட்டுக்கு மட்டும்தான் அவர் எல்லாமே பண்ணுறாரு. தமிழ்நாட்டுக்குன்னு அவர் நான் நிறைய பண்ணியிருக்கேன்னு தான் சொல்கிறாரு. அதுக்கான சோர்ஸ்லேயும் எதுலேயுமே அவர் எதுவும் பண்ணதுக்கான நிரூபணம் எதுவுமே இல்லை. பிஜேபின்னு நீண்ட தூரம் பயணம் செய்யணும். இப்போ இந்த ரோட் ஷோ அல்லது இந்த பிரம்மாண்ட மாநாடு எல்லாமே அவங்க வெற்றிக்கான வாய்ப்பு கிடையாது. வளர்ந்த தோற்றத்தை காட்டுறாங்க, அவ்வளோதான். இதனால் திமுகவுக்கு தான் இது சாதகமாக இருக்கும். இவங்க ஓட்டை பிரிக்கிறதுனால திமுகவுக்கு சாதகமாக தான் அமையும். வர்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்குதுங்க. ஏழை மக்களுக்கு வேணுங்கிற உதவியை செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லா ஜனங்க நம்புகிறாங்க. மக்களுக்கு நல்லது கொண்டு வருவாங்க, வல்லரசு நாடாக்குவாங்க. கண்டிப்பாக எல்லாம் நல்லது. அம்மா ஜெயலலிதா அம்மா செஞ்ச மாதிரி எல்லாம் நல்லது பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எனக்குன்னு இல்லை, மக்கள் நிறையா பேர்த்துட்டு எல்லாம் இதான் பேச்சு ஓடிட்டு இருக்குது. கொங்கு பாஜக கண்டிப்பாக உண்டு, ஓட்டு எல்லாமே போடுவாங்க கண்டிப்பாக. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு இப்போ அண்ணாமலை நடத்துகிற இதை பார்த்தா இருக்குதுன்னு தான் தோணுது. ஏன்னா அதனால தான் மோடி அடிக்கடி வந்துட்டு இருக்கிறாரு. இதுவரையிலும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு கன்வெர்ட் ஆகாமல் இருந்தாலும் இப்போ இந்த டைமு அது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்காக போனால் எப்படி வரும்? ஆரம்பத்துலேருந்து ஒரு பார்த்து எடுத்து நல்லது இடம்லாம் செஞ்சுருந்தாருன்னா தமிழ்நாடு செஞ்சால் இப்போ எலெக்ஷன் ஏதாவது இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ திடீர்னு எலெக்ஷனுக்காக அடுத்தடுத்து இது பண்ணாப்புல எப்படி மக்கள் இப்படி மனம் மாறுவாங்க? அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. அதுக்குண்டான வாய்ப்புகளே இல்லை. கொங்கு மண்டலத்துக்கு அதிக அளவில் வருகை தந்துட்டு இருக்காரு. பல்லடம், கோயம்புத்தூர், சேலம் இந்த மாதிரி இடத்துல மிக பிரம்மாண்டமான முறையில் மக்கள் கூட்டம் பார்த்தோம். இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி ரொம்ப புதுசா இருந்துச்சு. பிரதமர் அதிகமா வருகை தந்ததுனால சில இடங்கள்ல அதிக அளவுல வெற்றி பெறவும், சில இடங்கள்ல அதிக வாக்குகள் பெறவும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. கட்சியை வளர்த்துறதுக்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய வளர்ச்சியை தான் அவங்க எய்ம் பண்ணி இருக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பை விட அடிக்கடி வராத பிரதமர் தேர்தல் நேரத்தில் மட்டும் வர்றாருங்கிற மக்களுடைய அபிப்பிராயங்கள் தென்படுது. இந்த முயற்சிகளினால ஓட்டினுடைய பர்சன்டேஜ் சிலது கூடலாமே ஒழிய வெற்றி வாய்ப்பை பற்றி உறுதியாக சொல்ல முடியாதுங்க. மோடி அந்த அளவுக்கு வர முடியாதுங்க. இப்போதைக்கு அவருக்கு செல்வாக்கு இல்லை, அதனால் மோடி இலை இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி இலை இல்லை. சிலிண்டர் விலை, கேஸ் விலை, அப்புறம் பெட்ரோல் விலையெல்லாம் இவ்வளோ கட்டுப்படுத்து இல்லாமல் இவ்வளோ பெரிய தாக்கத்தை பண்ணியிருக்காங்க. அதனால் மோடி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை. அதனால் மோடி இலை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மறைஞ்ச தலைவர்கள் காமராஜர் ஐயா, மூப்பனார் ஐயா, அம்மா ஜெயலலிதாவை பற்றிலாம் மோடி ஐயா பேசுகிறாரு. இதெல்லாம் அரசியல் யுக்தி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கலைஞர் ஐயா பார்த்திங்கன்னா நிறைய செஞ்சுருக்காரு. ஏன் அவரை பற்றி பேசலாம்ல அப்படின்றப்ப ஓட்டு வங்கியை பெறுவதற்காக அவர் நிறைய செய்கிறாரு. கடந்த 10 வருடங்களாக கொங்கு மண்டலத்துக்கு மோடி ஐயா செய்த நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் தான். நரேந்திர மோடி அவர்கள் கோவை மாவட்டத்துக்கு வந்தது எல்லாமே ஷோ தான். ஷோனாவே உங்களுக்கு தெரியும். ரோடு ஷோ, ஃபேஷன் ஷோ, இந்த மாதிரி ஷோ தான். சிறு குறு தொழில்கள்லாம் நலிஞ்சிருச்சு. திருப்பூரில் பனியன் கம்பெனி தொழில்கள்லாம் நலிஞ்சிருச்சு. இந்த தொழிலாளர்களோ அல்லது முதலாளிகளையோ அல்லது முதலாளி சங்கங்களையோ சந்தித்து தொழில் வளர்ச்சிக்கு உண்டான கருத்தரங்குகள் எதுவும் நடக்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.